தனியார் பள்ளிகளில் வாகனங்களை இயக்குவது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள பாதுகாப்பு விதிமுறைகள், அறிவுறுத்தல்கள் என்னென்ன என்பதை தற்போது பார்க்கலாம். பள்ளி வாகனங்களை பதிவு செய்யும் போது போக்குவரத்து துறையால் பள்ளி வாகனம் என்பதற்கான அனுமதி பெறப்பட்டிருந்த வாகனங்களை மட்டுமே இயக்க வேண்டும் என்றும், ஒவ்வொரு வாகனத்திற்கும் வழங்கப்பட்டுள்ள தர சான்றிதழ் உரிய காலத்தில் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றும், பள்ளி வாகனங்கள் ஒவ்வொரு ஆண்டும் மாவட்ட அளவிலான குழுவால் ஆய்வு செய்யப்பட்டு அவற்றின் தரம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மேலும் பள்ளி வாகனங்களின் முன்பும் பின்பும் பள்ளி வாகனம் என்று பெரிய எழுத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்றும், ஒப்பந்த அடிப்படையில் வாகனத்தை இயக்கினால் பள்ளி பணிக்காக மட்டும் என்று வாகனத்தின் முன்பும் பின்பும் தெளிவாக எழுதியிருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி வாகனங்களில் முதல் உதவி பெட்டி கண்டிப்பாக வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பள்ளி வாகனத்திலும் அந்தந்த பள்ளியின் தொலைபேசி எண் எழுதப்பட்டு இருபுறங்களிலும் பாதுகாப்பு கிரில் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற வாகனங்களில் இருந்து வேறுபடுவதற்காக பள்ளி வாகனங்களுக்கு மஞ்சள் வண்ணம் பூசப்பட்டிருக்க வேண்டும் என்றும், அனைத்து பள்ளி வாகனத்திலும் வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி வாகனங்களை இயக்கும் ஓட்டுநர்கள் கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்று குறைந்தது 10 ஆண்டுகள் அனுபவம் பெற்று இருக்க வேண்டும் என்றும், வாகனத்தில் உதவியாளர் இல்லாமல் வாகனத்தை இயக்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை மட்டுமின்றி பள்ளி வாகனங்களில் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கைக்கு மேல் மாணவர்களை ஏற்றக்கூடாது, பள்ளி வாகனத்தில் இருந்து குழந்தைகளை அவர்களது இருப்பிடத்தில் இறக்கிவிடும் போது பெற்றோர் அல்லது பாதுகாவலரிடம் குழந்தைகளை ஒப்படைத்த பின்னரே அங்கிருந்து வாகனத்தை இயக்க வேண்டும் என்றும் பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மேலும் பள்ளி வளாகத்தில் வாகனங்களை இயக்கும் போது அருகில் குழந்தைகள் எவரும் இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், பள்ளிக்கு வருகை தந்த குழந்தைகள் பாதுகாப்பாக வீட்டிற்கு சென்றடைவதை உறுதி செய்வது பள்ளி நிர்வாகத்தின் கடமை என்பதால், கவனமின்மை காரணமாக ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் அதற்கு பள்ளி நிர்வாகமே முழு பொறுப்பேற்க வேண்டும் உள்ளிட்ட விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. மாணவர்களின் பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்கள் பள்ளி வாகன ஓட்டுநர்கள் சரியான முறையில் வாகனத்தை இயக்குகிறார்களா என்பதை கண்காணித்து பள்ளி நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள பாதுகாப்பு விதிமுறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது.